பொம்மி சிதா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. ராணி வந்து ரொம்ப பாட்டமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாத்தா கேட்குறாங்க, சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குமா, அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. பசியாக இருந்துச்சுமா, அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சட்டுன்னு சாப்பிட்டுட்டேன். என்னடா அது, அங்கே சிவமணி ஒன்று சொன்னா, இங்கே நடக்கிறதே வேற ஒன்றா இருக்குது, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும். அப்போன்னு பார்த்து ராணி முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம கடவுள் நின்னோன்னே அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வினய். என்ன ராணி, என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி சமைச்சம்மா, சாப்பாடு ரொம்ப உப்பாக இருந்துச்சு, அதனால தான் நான் சமைச்சேங்கிற மாதிரி சொன்னோன்னே சவித்திரிக்காங்களாம் அச்சோ இவர் பார்த்த வேலை தானா, இப்போ என்னவா பண்ண போகிறோங்கிற மாதிரி தெரியல, சரி நம்மளும் முன்னாடியே சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாப்பிட்ற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க சாவித்திரிக்காங்களா. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. தாமரை அக்காட்ட தனியாக பேசுகிறாங்க. நம்ம ராணி, மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி விசாரிச்சியா? பையன் தங்கமான பையன், அம்மாவை சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கா, சத்தம் போட்டே பேச மாட்டானா, மல்லிகாவுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு, இதை நான் தெளிவாக விசாரிச்சிட்டேன். அக்கா, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டை யோசித்து விசாரிச்சிட்டல, அப்புறம் பின்னாடி எதுவும் பிரச்சனையும் வந்துடப்போகுது. இது மல்லிகாவோட வாழ்க்கை சமாச்சாரம், எனக்கும் தெரியாதா? நம்ம பொம்மி இருந்த இடத்துலேருந்து சூப்பராக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். அந்த குடும்பமே ரொம்ப தங்கமான குடும்பம், அதனால் இதை பற்றியும் யோசிக்க வேணான்னு சொன்னேன். சந்தோஷமாக அந்த கல்யாணத்தை நடத்துகிற வழியை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதை சாவித்திரிக்காங்க கேட்டுட்டாங்க. ஓ, அந்த குடும்பத்தை பற்றி இப்படியெல்லாம் ஒரு இமேஜினேஷன் வச்சுருக்கீங்களா? இதை அந்த குடும்பத்தை வச்சு நான் உங்களை சிக்க வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாண பத்திரிக்கையை கோயிலில் வச்சு சாமி கும்பிடலான்னு சித்தார்த்துலேருந்து தாத்தா பாட்டி எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு கும்பிட்டுவிட்டு அப்படியே இருக்காங்க. நான் அந்த இடத்துல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது, ராணியை கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் தாமரை அக்கா வீட்டில் தான் இருக்காங்க. கிருஷ்ணவேணி அம்மாவும் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணவேணி அம்மாட்ட. ராணி, இங்கே வா ராணி, இங்கே பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சைலண்டாக பேசுகிறாங்க. இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நான் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த வெளியில் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை மனோவும் சாவித்திரியும் கேட்டோன்னே, ஓ, இவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ண போறியா, இதை நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு கேவலமாக சாவித்திரிக்காங்களாம் யோசிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட யார்ட்டையும் பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே குடுக்குன்னு ஓடி வராங்க சாவித்திரியோட அசிஸ்டண்ட்டு. வந்தோடனே, ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மல்லிகா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மல்லிகா கிட்ட இது மாதிரி பிரச்சனையாகிட்டு இருக்கு, என்ன எதுன்னு தெரில, போய் பாருங்கன்னு சொன்னேன். ஒட்டுமொத்த குடும்பமும் வராங்க. என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அப்படி எங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிருஷ்ணனி அம்மாட்ட கேட்குறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற குடும்பம். என்னம்மா, இவங்கள தானே நல்லபடியாக விசாரிச்சேன்னு ராணி சொல்லியிருந்தாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் தங்கச்சி புது வகையான பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கா, ஏங்க நீங்கள் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கிருஷ்ணவேணி அம்மா பேசுகிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதக்கா, அவளை தான் சொல்ல முடியும். டேய் சும்மா நிறா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, பொம்மியோட தங்கச்சி தான் நம்ம மல்லிகா. பொம்மிக்கு எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, எனக்கு தெரியும். நம்ம வாழ்க்கைக்கு வேணும்னா நம்ம தாண்டா முயற்சி பண்ணணும், இது நமக்காகவும் இல்லை அவங்களுக்காக தான் கேட்குறோம், முதல்ல அதை புரிஞ்சுக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அந்த இடத்துல மாப்பிள்ளை வீட்டோட அக்கா சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அதுக்கு விசுவாசமாக நடந்துக்க தான் அவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராணி பேசுகிறாங்க, பேசாமல் இருங்க, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், பொம்மி இருந்தால் என்ன பண்ணியிருப்பாளோ அதை தான் நாங்களும் செய்ய போகிறோம், தேவையில்லாமல் நீங்களாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ராணி. அந்த இடத்துல உடனே பிரச்சனை பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி என்ன தான் செய்ய போகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த 2 பேரும் சாவித்திரி பேச்சை கேட்டுட்டு ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சும்மானு இருக்கவே மாட்டிங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும், என்னங்க எங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லைன்னு நினச்சிங்களா, நாங்கள் அப்படி இப்படி தான் சொல்லுவோம், நீங்கள் பேசாமலாம் இருக்கக்கூடாது, பதிலை சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாத்தியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி பேசுகிறாங்க. இந்த கல்யாணம் இனிமேல் நடந்த மாதிரி தான், ஓகே, நம்ம திட்டம்லாம் தவிடுபடியாக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சாவித்திரி தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பொம்மி இருந்தால் என்ன பண்ணுவாளோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகவே நான் பண்ணுறேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது,
ஐயா சும்மானு இருங்க ஐயா, எங்களுக்கு இதுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இவ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, அதான் பிரச்சனையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாப்பிள்ளையோட அப்பா வந்து பேசுகிறாங்க. சரிங்க, நான் தான் விருப்பப்பட்டு தானே தரேங்கிறேன், நீங்கள் எதுவும் பேசாதீங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னொன்னே சாவித்திரி வந்து இவங்க பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களா, அப்போனா நம்ம பிரச்சனை வர மாதிரி தானே செய்யணும். என்னங்க, அவங்கள வச்சு பேசிட்டு எனக்கு வேணாம் வேணாங்கிற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து அவங்கள வந்து மல்லு கட்ட பார்க்குறாங்க. சண்டை போடணும்னு சொல்லிட்டு, பார்த்தியா உன்னால் எனக்கும் வந்து கெட்ட பேர் வந்து வந்திருக்கு, ஊருக்குள்ளே வந்து விசாரிச்சு பாருங்க, எனக்கெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்ல, ஒரு வார்த்தை ஒரு சொல்லு தான், நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. சரிங்க, இதை நான் விருப்பப்பட்டே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 300 இது தரலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாவித்திரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது, நம்ம வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் போல இருக்குது, யாரை கேட்டு 300 தரேங்கிறாங்க, கோடி கணக்கில் மேலே இருக்கும். ஆமாம்மா, 2 கோடி ரூபாம்மா, இப்போ என்னம்மா பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை வச்சும் பிரச்சனை பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அமைதியாகாமல் அவங்க வந்து சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவு இந்த கல்யாணத்தை ஏதாவது குடைச்சல் பண்ணி நிப்பாட்டணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஒரு பக்கம் கிருஷ்ணனி அம்மா வந்து பாட்டமாயிட்டாங்க. என்னப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அம்மாடி இது எங்கள் கடமை, நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன்ல, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் எங்கள் மேலே மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சுருக்கீங்க, அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மானு இரு அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி வந்து கடுப்பாய் வந்து பேசும்போது, சாவித்திரி தேவையில்லாம் பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காதானே அந்த இடத்துல தாத்தா வந்து எச்சரிக்கிறாங்க. நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. பெரியவனா பேசும்போது எல்லாரும் வந்து அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருங்க தயவு செஞ்சுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா. என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது, சரி அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சாவித்திரி வந்து அமைதியாகிடுறாங்க. ராணிக்கு ஒன்றும் புரியல, இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தா அப்படியே கேஷுவலாக வந்து நடக்கிற மாதிரியே தெரியலையே, யாரோ பிளான் பண்ணி பர்டிகுலராக வந்து செய்கிற மாதிரி இருக்குது. அப்போனா இது மாதிரி விஷயம்லாம் யார் செய்வா? யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல சாவித்திரி கேங்க தான் பார்க்குறாங்க. முதல்ல இவங்களை கூப்பிட்டு வந்து தனியாக விசாரிக்கணும்னு தாமரையும் நம்ம ராணியும் வந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஆமாம் ராணி, எனக்கும் அப்படி தான் தெரியுது. கடைக்கு வந்து போகிறோம், ஜாமானை வாங்குகிறோம், குறைச்சி பேசுகிறோம், உடனே வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்படியே வந்து சண்டை போட்டதெல்லாம் மறந்துட்டு அப்படியே காசை கொடுத்துட்டு வந்துடுவோம். இவங்க என்னென்னா குறைச்சி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஏன் நீ குறைச்சி கொடுத்தங்கிற மாதிரி கேட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குன்னு ராணி வந்து ஸ்மெல் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.